நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் தமிழகத்தில் சிறப்பாக நடந்திருக்கிறது. 7 கட்டமாக நடத்திய இந்திய நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்திலே முதல் கட்டமாக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. இந்த சிறப்பாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்ததற்கு முதல் காரணமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. இந்திய கூட்டணி என்று சொன்னாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முன்னணியில் நிற்கிறது. அந்த கூட்டணி சார்பாக தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதம் 22ஆம் தேதி திருச்சியிலே தொடங்கி கடைசி வரை அவர் நடத்திய தேர்தல் பிரச்சாரங்கள் அத்தனையும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய பிரச்சாரங்கள். இன்னும் சொல்ல போனா கிளாசிக்கல் ப்ராபகேண்டா என்று சொல்லணும். இதுவரை தமிழகத்தில் எனக்கு தெரிந்து 60 ஆண்டுகளுக்கு மேலான அரசியலிலே இருந்து எங்களுக்கு தமிழக முதல்வர் ஆற்றியிருக்கிற இந்த தேர்தல் பிரச்சார உரைகளும் அவர் கையாண்ட யுக்திகளும் அவர் எடுத்து சொன்ன சான்றுகளும் அவர் எடுத்து சொன்ன கோரிக்கைகளும் அவர் எடுத்து வைத்த வாதங்களும் இதுவரை தமிழக வரலாற்றில் யாரும் செய்யாத ஒன்று. அதனால்தான் அவரை பார்த்து இப்பொழுது நேரடியாக நாங்கள் சென்றோம். எல்லோரும் சென்று அவர்களுக்கு முஸ்லீம் லீகிற்கு ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கி கொடுத்ததற்கும் எல்லா விதமான உதவிகளையும் எங்களுக்கு செய்ததற்கும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அரசியல் மாற்றத்துக்கு உங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நீங்கள் செய்திருக்கிற நல்ல காரியத்திற்கும் நன்றி சொல்லி வந்திருக்கிறோம். அவர் செய்த அந்த பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டு எல்லையோடு நின்று விடாமல் வடநாட்டிலே உள்ள பல்வேறு மாநிலங்களிலே தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் பேசியதும் அவர் சொன்ன கருத்துக்களும் அவர் பேசிய போது கலந்து கொண்ட கூட்டத்தினுடைய அளவும் வடநாட்டு மாநிலங்களிலே உருது பேசக்கூடிய இந்தி பேசக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்திலே வெஸ்ட் பெங்காலிலே என்று சொல்ல மத்திய பிரதேசத்தில் எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் பேசிய பேச்சும் அந்த பேச்சை கேட்பதற்கு கூடியிருந்த கூட்டமும் வடநாடு முழுவதும் எதிரொலித்திருக்கிறது. எங்கள் இந்திய முஸ்லீம் லீக் சார்பாகவும் எல்லா மாநிலங்களிலும் உள்ள எங்கள் கட்சி சார்பாகவும் இந்த பரப்புரையை நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரமாக செய்து வந்திருக்கிறோம் என்பதையும் எடுத்து சொன்னோம். அவர்களும் அதை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், பத்திரிகையில பார்த்திருக்கிறார்கள் என்று அறிந்து நாங்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். ஆகவே இந்த தேர்தல் நிச்சயமாக நல்ல முடிவை தரக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தளபதி மு.க. ஸ்டாலின் எடுத்து வைத்த வாதங்களை அல்லாமல் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை தமிழக முதல்வர் அவர்களே சொன்னது மாதிரி இந்த தேர்தலிலே தேர்தலுடைய ஹீரோ அதுதான் என்று சொன்னார். இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் இந்த தேர்தலுக்கான ஹீரோ என்று தமிழக முதல்வர் சொன்னார். அது உண்மை என்பதற்கு அடையாளமாக இன்று நாடு முழுவதும் அந்த தேர்தல் அறிக்கை பற்றி பேசப்பட்டு வருகிறது. ஆக வரக்கூடிய தேர்தல் காலத்தில் 7வது கட்டம் முடிந்து இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய 543 தொகுதிகளிலும் தேர்தல் முடிவு வருகிற நேரத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக நிறைவான வெற்றியை பெற்று இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. தளபதி அவர்கள் சொன்னது மாதிரி 40லும் வெல்லுவோம், நாட்டிலும் வெல்லுவோம், 40 நமது நாடும் நமது என்று சொன்னார்கள். அது உண்மையாக போகிறது என்பதுதான் உண்மை. ஆக நாட்டிலே மிகப்பெரிய அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் இந்தியா கூட்டணியுடைய தலைமையிலே புதிய ஆட்சியும் இந்தியாவில் வர இருக்கிறது. அப்படி வருகிற காலத்தில் எங்களுக்கு தெரிந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இப்படி இந்த நாட்டுடைய ஜனாதிபதி என்றாலும் பிரதமர் என்றாலும் ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய ஆலோசனை பெற்றுத்தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வரலாறு தமிழ்நாட்டிலே மீண்டும் திரும்புகிறது. அப்படி திரும்பக்கூடிய காட்சியை நாங்கள் கண்ணார காணப்போகிறோம். அதை நீங்களும் பார்க்க போகிறீர்கள். நடக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வந்த பிறகு இந்திய கூட்டணி வெற்றி பெறும்.
இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்தியாவுடைய பிரதமர் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உரிமையும் கடமையும் பொறுப்பும் அறிவாலயத்தில் இருந்து வரும். அது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த விஷயங்களை தலைவர்களிடத்தில் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம்.